அனிப்பா ம் அனிப்பா ஏஞ்சிரு. சொல்லு. மணி 9 இந்த ஜூஸ் குடிக்கணும்ல. வர சரி, நேத்து ஏன் உங்க அம்மாவை அப்படி திட்டின? நேத்து ஏன் உங்க அம்மாவை அப்படி திட்டின? நான் எப்படி திட்டினேன்? எப்படி திட்டினியா? கிட்னில இது அதிகமாயிடுச்சு, டெஸ்ட் எடுத்துட்டு அதிகமாயிடுச்சு, 2 பாயிண்ட் வந்துட்டு சொல்லி திட்டிட்டு இருந்தல அவங்கள. ஆமா. ஏன் திட்டுற? நீ ஏன் திட்டின? எப்படி அப்புறம் என்ன நானே திட்டினேன்? உடம்பு முடியல இந்த மாதிரி இருமா அப்படின்னு பொறுமையா சொல்ல மாட்டியா? எத்தனை வருஷம் பொறுமையாக சொல்கிறது? இப்போ ஊருக்கு போயிட்டு எல்லா வீட்டு சண்டையும் எடுத்து தலையில் வச்சுட்டு பேசி வெயிலில் தேவையில்லாமல் சுற்றி இப்போ கிரியாட்டின் அதிகமாகிடுச்சா, உப்பு அதிகமாகிடுச்சா உடம்புல, இப்போ என்ன பண்ணோம்? அதிகமாயிடுச்சு நான் இல்லைன்னா சொல்லல. அதை நீ பொறுமையா சொல்லி இங்கே இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்லி புரிய வைக்கலாம்ல. நான் பொறுமையாக சொல்லாதவன்னு நீ நினைக்கிறியா? நேற்று நீ பொறுமையாவே சொல்லல. நான் பொறுமையாக சொல்லலையா? என்ன இஷ்யூ பேசுகிற? என்ன பேசுற? நேற்று இவ்வளோ சொல்கிறேன், நான் போய் ஊருக்கு போகிறேன் அப்படிங்குது. அவங்களுக்கு இங்க இருந்தா ஹீட்டா இருக்கு, எரியுது அப்படிங்கிற. எங்கேயுமே அப்படிதான் இஷ்யூ இருக்கும். என்ன இஷ்யூ பேசுற? நான் நேற்று நைட்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க போறதுக்காக தான் சொல்றாங்கன்னு எனக்கும் அது தெரியும். நான் வந்து இங்கே இருங்க மாமி, நான் நல்லா பாத்துக்கிறேன், இந்த சூப்ல இருந்து அது என்னென்னமோ குடிக்க சொன்னாங்கல்ல, ஜூஸ் அதெல்லாம் குடிக்க சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்கே இருங்கன்னா அவங்களுக்கு இங்க இருக்கிற மனப்பான்மை எனக்கு என்கிட்ட சொல்லல. வாய் தெரியல, நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நேற்று என்ன திட்டுற? ஒன்ன திட்டுறன்னா நீ தானே இருக்க, எடுத்து சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் சொன்னா புரிஞ்சுக்கணும்ல. இப்போ உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு இங்க இருக்கணும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணும்ல. அதை இங்கே இருங்கன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும்ல. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்றதுலாம் இல்ல. இப்ப எங்க அது? அவங்க நைட்டு இதுக்கே நீ இட்லி வாங்கிட்டு வந்தல, அரை இட்லி தான் சாப்பிட்டாங்க. நீ திட்டேன்னு அரை இட்லி சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இன்னும் காலைல இருந்து ஏந்திருக்கல, நிறைய ஏஞ்சிருப்பாங்க. சரி, எனக்கு என்ன அப்படியே ஊருக்கு அமுச்சு விடு. அப்படியே போயிட்டு அப்படியே அங்கே சரியாக டயட் ஃபாலோ பண்ணாமல் கண்டபடி எங்கள் அன்னிங்க விஷயத்தில் தலையிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே அவர் எனக்கு என்ன, நான் இதை பற்றி எதுவும் பேச வரும்ல, என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, நீயும் சொல்லக்கூடாது. ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் என்னை எதுவும் கூப்பிடக்கூடாது, சரியா? நான் திரும்ப உப்பு அதிகமாகிடுச்சு, இருந்து குறைச்சிட்டு போன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்குது. அதான் நான் சொல்கிறேன், இரு பொறுமையா இரு, நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. ஏய், எங்கள் அம்மா பற்றி மூலம் யாராவது கண்டுக்கிறாங்களா? கண்டுக்கிற நம்மளை வந்து